Hi friends, எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். என்ன இது தாளிப்பிலிருந்து காமிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது எதுவும் இல்லை, நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் தாளித்து அதுக்கப்புறமா வந்துட்டு இது கூடவே லைட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து தக்காளியும் இது கூட கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது நல்லா வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அதாவது சிம்பிளான மீன் குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். எப்போவுமே வறுத்தரைச்சி செய்வேன். வறுத்தரைச்சி தான் மோஸ்ட்லி வீட்டில் குழம்பு வைப்பேன், மீன் குழம்பு. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஈஸியான ஒரு மீன் குழம்பு தான், ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. ஸோ தக்காளியும் போட்டு ஆட் பண்ணியாச்சு. இதுவுமே சேர்த்து நல்லா வதக்கி, அண்ட் நான் கேள்விப்பட்டேன் தக்காளி போட்ட உடனே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா நல்லா வதங்கி வந்துடும்னு சொல்லிவிட்டு, ரொம்ப நேரம் தக்காளி வேகிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் ட்ரை பண்ணினேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தக்காளியை வதங்க விட்டுட்டேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கழித்து நான் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு தக்காளி. ஸோ இது வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நல்லா அங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்து இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பொரிய விட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ட்ரை மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்துட்டு ஃபிஷ் கறி மசாலா, சக்தி ஃபிஷ் கறி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி, அண்ட் இது கூடவே வந்து தனியாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எல்லாம் பொடி வந்து வச்சுருக்கேன். எல்லாமே சக்தி மசாலா இல்லைன்னா ஆச்சி மசாலா, இது தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டெல்லாம் அதாவது இங்கே டெல்லியில் யூஸ் பண்ணுற பிராண்ட் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். டெல்லியில் யூஸ் பண்ணுற மசாலாலாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி அந்த மசாலா தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் பொரிஞ்சு வரதுக்காக இந்த கப்பில் வந்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். வெறும் மசாலா பொரியிற அளவுக்கு மாத்திரம் தண்ணி விட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மசாலா தீஞ்சிருச்சுன்னா அதனுடைய வாசனை வேறு மாதிரி வரும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சுருந்தேன். அதையுமே நல்லா கரைச்சி நான் புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன் எலும்பு தான் நான் போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். இந்த மீன் பேர் எனக்கு தெரியலை, அதனால் எனக்கு சொல்ல வரலை. ஆனால் இன்றைக்கி மீன் எலும்பு போட்டு தான் நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா புளி தண்ணியை ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். எந்த அளவுக்கு எனக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து மீனை ஆட் பண்ணிக்கிட்டேன். மீன் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 6 மினிட்ஸ் ஆகிருக்கும், ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை தூவி நான் இறக்கிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு.